நாங்கள் குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பேசுகிறோம். இங்கே இருக்க அனைவருமே குவைத்தில் வாழக்கூடிய தமிழர்கள். நாங்கள் அனைவருமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க. இந்த ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து பீட்டா அமைப்பிலேருந்து பதவி விலகணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இருக்கக்கூடிய அனைவருமே ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக உள்ளவங்க. பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு சௌந்தர்யா ரஜினிகாந்த் பதவி விலகு. பீட்டா அமைப்பிலிருந்து பதவி விலகு. பதவி விலகு பதவி விலகு சேவ் ஜல்லிக்கட்டு சேவ் ஜல்லிக்கட்டு சேவ் ஜல்லிக்கட்டு சேவ் ஜல்லிக்கட்டு சேவ் ஜல்லிக்கட்டு வீர தமிழண்டா வீர தமிழண்டா வீர தமிழண்டா வீர தமிழண்டா. முதல்ல நாங்க வரதுறோம். ஏற்கனவே வந்து முதல்ல நாங்க வந்து ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு பதிவு ஒண்ணு போட்டோம். பதவி விட்டு விலகுன்னு சொல்லி அவ்வளவு சொல்லியும் கேட்காத நாய் உனக்கு இவ்வளவு இதான் உனக்கு பதில். இதுக்கு மேல தமிழர்களுக்கு எதிர்வா பீட்டா கூட சேர்ந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா இது இந்த நாரி பேரும் நாசமா பேரும் சொல்லிட்டேன். தமிழரோட பொறுமையில ரொம்ப சீண்டி பாத்துட்டு இருக்கீங்க. தமிழருடைய பொறுமைகளை எல்லாருமே சீண்டி பாக்குறீங்க. உணர்வுகளை எல்லாருமே அவமரியாதை பண்றீங்க. நீங்க எல்லாருமே கூடிய சீக்கிரத்துல அழிஞ்சிருவீங்க. யாருமே இருக்க மாட்டீங்க. நன்றி, வணக்கம். எல்லா சிறை கைதிகளும் அவங்கவுங்க இருக்கிற சிறை அறைக்குள்ளேயே தண்ணீர் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயும் அவர் தண்ணி குடிக்க போனார். அதுக்கப்புறம் மின்கம்பியை கடிச்சார்னு அக்கில் வைக்கும்போதே தூக்கி அடிச்சிருக்குமே. அதுவும் அப்போ அவர் மின்கம்பியை கடித்தது, அவர் உடைச்சது, அதுக்கான காணொலி எங்கே, அது காட்சிகள் எங்கே, அதை காட்டுங்க ஆதாரங்கன்னா அந்த இடம் மட்டும் அந்த கண்காணிப்பு கருவி இயங்கலைங்கிறத எப்படி நம்ப முடியுது? அவர் வெளியில் வந்து எங்கே பேசினார்னா பல உண்மைகள் வெளியே வந்துருமோங்கிற அச்சத்தில் அவரை கொலை செஞ்சிட்டாங்கன்னு தான் நமக்கு சந்தேகிக்க தோணுது. என்ன தோணுது?